கான்ஸ்டியூஷனலி எலெக்ஷன் கமிஷன் இன்ஸ்ட்ரக்ஷனை நான் கடைபிடிக்க மாட்டேன்னு சொல்கிற தைரியம் முதலமைச்சருக்கு இருக்கா? எந்த கட்சிக்கும் இருக்காது. ஏன்னா அந்த கட்சி அவங்க தேர்தல் கமிஷனில் ரிஜிஸ்டர் பண்ணும்பொழுது நாங்கள் தேர்தல் கமிஷனின் விதிகளுக்கு கட்டுப்பட்டு நடப்போம்னு அஃபிடவிட் கொடுத்துருக்கீங்க. மீறினீங்கன்னா உங்கள் கட்சி அந்தஸ்து கேன்சலாக போயிடும், அங்கீகாரம். அதெல்லாம் சும்மா பப்ளிக் கன்சம்ஷனுக்கு என்ன வேணால் சொல்லலாம். மொப்பம் மௌனி சிங்கண்டா, மொப்பம் மௌனி சிங்கண்டா, அப்படி அவ்வளவுதான் ஸ்டாலின் பண்ணுறது. நான் என்ன சொல்கிறேன், ஆர்கே நகரில் மேடம் ஜெயலலிதா போட்டியிட்டப்ப அதில் போலி வாக்காளர் இருக்குன்னு நீதிமன்றம் வர போனது யாரு சொல்லுங்க நண்பர்களே, யாரு? ஸ்டாலின். அப்போ அன்னைக்கு இருந்தது இன்னும் ரெக்டிஃபை ஆகலை. இல்லை, அதை ரெக்டிஃபை பண்ணணுமா வேண்டாமா? பண்ணணும். சரி, ரொம்ப அதிகம் பேசினீங்க பீகார் பற்றி. அந்த பீகாரில் இந்த பொய்யர் ராகுல் காந்தி போட்ட கூட்டத்துக்கு ஸ்டாலின் போனார் இங்கேருந்து. அதில் ஹிந்தியில் பேச தெரியாமல் உளறி கொட்டி கிளறி மூடி எல்லாம் பண்ணாரா? நடந்ததா? அது அதுக்கப்புறம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் அதை வார்த்தைகளை மாற்றி இங்கே தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன மாதிரி பேர் ஹிந்தியில் கரெக்டாக பேசிட்டாருன்னு இந்த வேடிக்கைலாம் எத்தனை வருஷமாக பார்த்துட்டுருக்கோம். அதனால் எலெக்ஷன் கமிஷன் எடுத்திருக்கின்ற நடவடிக்கை அதோடு இல்லை, ரொம்ப அருமையாக திட்டமிட்டிருக்காங்க. 2002, 2005 தமிழ்நாட்டில் அது பேசிக் இயராக எடுத்து அவங்களே ஃபில்டப் ஃபார்ம்ஸை கொண்டே கொடுக்குறாங்க. நீங்கள் சைன் பண்ணி கொடுத்து இப்போ லேட்டஸ்ட்டு ஃபோட்டோ ஒட்டினா போதும். அதுக்கு மேலே பதிந்து கொண்டவர்கள் போன தேர்தலில் பதிஞ்சது, அதுக்கு முந்தின தேர்தலில் இருந்த ஆதாரங்களை கொடுத்து அவங்களும் சேரலாம். இதில் யாரும் விட்டு போக மாட்டாங்க.